அனைவருக்கும் வணக்கம். அம்மின் இறுதி கசதக்காலை தன்மை திரிந்து ங ஞ ந ஆகும். இப்ப இந்த சாரியை அதனுடைய ஈறு அந்த மகரம் திரியும் அப்படின்றது தான் இந்த நூற்பா. எந்த சூழ்நிலையில அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது இது சாரியை நிலைமொழியோட இறுதியாக இருந்து வருமொழியோடைய முதல் க ச த ஆகிய எழுத்துக்களில் வரும்போது, ஒன்று ககரத்தில் தொடங்கலாம், அல்லது சகரம் அல்லது தகரம் அந்த எழுத்துக்களில் தொடங்கும் பொழுது இதற்கு இணை எழுத்துக்களாக இருக்கின்ற ஞ ஞ ந ஆகிய எழுத்துக்களாக இந்த மகர ஊற்று திரியும் என்பது இந்த நூற்பாவுடைய கருத்து. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். புலி புளியம் கூடு தான், ஓகேங்களா? அந்த மகர ஊற்று வருமொழி முதல்ல ககரம் வந்ததுனால இந்த இடத்துல ஞகர ஊற்றாக வந்திருக்கிறது. அதே போலதான் புளியஞ்செதில் சகர ஊற்று இருக்கு. அப்ப அதனுடைய இணை எழுத்தாக இருக்கின்ற ஞகர ஊற்று இந்த அம்முல இருக்கின்ற மகரம் வந்து தெரிந்திருக்கிறது. புளியந்தோல் தகரத்துக்கு ஏற்ப நகர ஒற்று என்பதில் இருக்க மகரம் வந்து நகர ஒற்றாக தெரிந்திருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையை தான் வந்து இந்த நூற்பா விளக்குது. இப்ப உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தன்மை என்றதுனால இப்ப பொதுவா வந்து இது சாரிக்கு தான் சொல்லப்பட்டு இருக்கு. இருந்தாலும் இது போல இந்த விதி வந்து வேற சில இடங்களிலும் வந்து பயன்பட்டு வருது. இந்த மகர ஒற்றை இறுதியாக உடைய வேற சில இடங்கள்லையும் வர்றதுனால அதுக்கு ஒரு வாய்ப்பாக தன்மை என்றதனால் என்பதை எடுத்துக்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்மின் இறுதி மட்டும் கிடையாது, தம் நம் நும் என்பவற்றில் வருகின்ற அந்த மகரமும் வந்து இதே போல தெரியக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லி எல்லார் தங்கையும், இது வந்து தங்கைனா தம் கை, அப்ப அந்த மகரம் வந்து நகரமாக தெரிகிறது. அதே போல எல்லார் நங்கையும் எல்லீர் நுங்கையும் அப்படின்ற எடுத்துக்காட்டுகளை கொடுக்குறாங்க. அப்ப என்பதில் இருக்கின்ற மகரம் வல்லின எழுத்தான க ச த வரும்பொழுது அதற்கு இணை எழுத்தாக இருக்கக்கூடிய ங ஞ ந ஆகிய எழுத்துக்களாக முறையே திரிகின்றன. அது உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்பதற்கு மட்டும் இல்ல, தம் நம் நும் அப்படின்ற இந்த சொற்களுடைய மகரமும் இதே அடிப்படையில திரிகின்றது வழக்கில் இருக்கு என்பதை எடுத்து காட்டுகிறார்கள். நன்றி, வணக்கம்.